யானை முகமும் தலையில 2 கொம்புகளோட இருக்கிற கஜமுகாசுரன் என்ற அசுரன் அசுரகுல குருவாகிய சுக்கராச்சாரியோட போதனைப்படி டெய்லி சிவபெருமான திருநாமத்தை சொல்லி பல ஆண்டுகள கடுமையான தவம் புரிஞ்சான். அவனோட தவத்தை மெச்சி சிவபெருமான் அவர்கள் புரிந்து என்ன வரம் வேணும்னு கேட்டாரு. எந்த ஆயுதத்தாலும் மரணம் ஏற்படக்கூடாது, எதிரிகளோட சூழ்ச்சியால மரணம் ஏற்பட்டா கூட இன்னொரு பிறவி எடுக்கக்கூடாதுன்னு வரம் கேட்டான். சிவபெருமானும் உடனே கொடுத்துட்டாரு. வரம் பெற்ற அசுரன் சும்மா இருப்பானா? மதங்க மாபுரம்ன்ற நகரத்தை உருவாக்கி அரசாட்சி செஞ்சான். தேவர்கள் முனிவர்களை கொடுமைப்படுத்தினான். தேவர்களை தனக்கு முன்னாடி நின்று டெய்லி 3 தடவை 1008 முறை தோப்புக்கரணம் போடணும்னு கட்டளையிட்டான். தேவர்கள் தயாராயிட்டாங்க. அதை பார்த்து அரக்கனும் பயங்கரமா சிரிச்சான். அரக்கனோட கொடுமையை பொறுக்க முடியாம தேவர்கள் பிள்ளையார்கிட்ட போனாங்க. விநாயகர் ஆறுதல் சொல்லி கஜமுகாசுரனோட போரிடுறதுக்கு கிளம்பினாரு. தன்னோட அம்புகளால அரக்கனோட படைகள், தேரு, ஆயுதங்களை ஒரு செகண்ட்ல அழிச்சிட்டாரு. ஆனா அரக்கனை ஒண்ணுமே பண்ண முடியல, கொல்லவே முடியல. அதுக்கு காரணம் நம்ம சிவபெருமான் கொடுத்த வாரம் தான். அப்புறமா புரிஞ்சிருச்சு. அவருக்கு தான் சூப்பர் பிரெயின் ஆச்சே. உடனே தன்னோட வலது தந்தத்துல ஒடிச்சு கஜமுகாசுரனை வதம் செஞ்சிட்டாரு. நிலை குலைந்த அந்த அரக்கன் மூஞ்சல் போல மாறினான்.